அப்ப இந்த வரலாறு பாகவத வரலாறு கதை ரீதியா பார்த்துட்டே போனோம்னா என்ன ஆகுதுன்னா, முதல்ல தேவகி வசுதேவருடைய விவாகத்தை சொல்லி அவர்களுக்கு பிறக்கப் போகின்றதான 8வது குழந்தையினாலே கம்சனுக்கு மரணம் ஏற்படும் என்ற அசரீரியை கேட்டு உடனே தேவகி வசுதேவன் இருவர்களையும் சிறையிலே அடைக்கின்றான் கம்சன். அவர்களுக்கு பிறந்த 6 குழந்தைகளை கொண்டு விடுகின்றான். 7வது குழந்தையாக பலராமன் பிறந்து இடம் மாறுகின்றான். 8வது கர்ப்பத்திலே கிருஷ்ண பரமாத்மாவாக பகவான் தேவகியினுடைய பிள்ளையாக பிறந்து, ஆனால் அதே இரவிலே ஒருவருக்கும் தெரியாமல் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று யசோதியினுடைய மகனாக வளரப் போறான். அந்த பிறந்த குழந்தை பகவான் என்று புரியும் வண்ணம் சங்கு சக்கரம், வனமாலை, கௌஸ்துபம், பீதாம்பரம் இப்படிலாம் 4 திருக்கரங்கள் இதோட பிறந்திருக்கு. காராகிரகத்தில் தேவகியினுடைய 8வது குழந்தையாக பகவான். அவனுக்கு கண்ணன், கிருஷ்ணன் பேர் அவருக்கு தான். அந்த குழந்தையை பார்த்ததும் பகவான் தனக்கு குழந்தையாக பிறந்திருப்பது தெரிந்து சந்தோஷப்பட்டு பிரதட்சண நமஸ்காரங்கள்லாம் பண்ணினாலும் உடனே தேவகிக்கு கம்சனிடத்திலே உள்ள பயம் காரணமாக தேவகி என்ன சொல்றான்னா, அந்த குழந்தையை பார்த்து உன்னுடைய இந்த ரூபத்தை நீ மறைச்சுக்கோன்னு சொன்னாங்க. இது பாகவத ஸ்லோகம். உபசம்ஹர விஸ்வாத்பன்னு ஏதத் ரூபம் அலௌகிகம். உன்னுடைய ரூபத்தை நீ மறைத்துக்கொள் என்று சொன்னாள். உடனே அந்த குழந்தை, பிறந்த குழந்தை தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு உலகிலாக சாதாரண குழந்தை போல 2 கை 2 காலத்தோடு இருக்கக்கூடிய சாதாரண குழந்தை போல தன்னை மாற்றிக்கொண்டான் என்பது பாகவத வரலாறு. அந்த விஷயத்தை அப்படியே இங்க ஒரு தரங்கத்தில் தேவகியானவள் இந்த குழந்தையை பார்த்து உன் உருவை மாற்றிக்கொள் என்று சொல்வதாக அமைந்த ஒரு இந்த தரங்கம் வருங்க. ரக்ஷ ரக்ஷ அசுர சீக்ஷ ராஜீவ தளாயதாக்ஷரக்ஷரக்ஷாசுர சீக்ஷ ராஜீவ தளாயதாக்ஷ அக்ஷீண கிருபா கடாக்ஷ ஆசிரித பக்ஷ சம்ரக்ஷ அக்ஷீண கிருபா கடாக்ஷ ஆசிரித பக்ஷ சம்ரக்ஷ ரக்ஷ ரக்ஷ அசுர சீக்ஷ. க்ஷகாரத்தை ஆரம்பிச்சா வரிசையா போயிட்டு இருக்கப்படி. ரக்ஷ ரக்ஷ அசுர சிக்ஷா. ரக்ஷ ரக்ஷ நீ காப்பாற்றணும். அசுர சிக்ஷா அசுரர்களை சிக்ஷிப்பவனே. ராஜீவதளாயதாக்ஷ பங்கைய கண்ணனே, செந்தாமரை கண்ணனே, அக்ஷீண கிருபா கட்டாட்சா குறைவற்றதான கருணையை உடையதான திருக்கட கண்களை உடையவனே, கடாட்சத்தை உடையவனே, ஆசிரித பக்ஷா உன்னை ஆசிரிப்பவர்களை அண்டுபவர்களுக்கு நீ பட்சமாக இருப்பவனே, சம்ரக்ஷா என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று முதல்ல தெய்வம்னு புரிஞ்சுன்னு தேவகி பாடி அடுத்தாப்புல சொல்றா, உன் ரூபத்தை மாத்திக்கணும். தாவக ரூபம் உதாரம், தாவக ரூபமுதாரம் தாரய சாந்த சம்சாரம் தர்ஷய மானுஷாகாரம் தேவ பாலக சரீரம் தர்ஷய மானுஷாகாரம் தேவ பாலக சரீரம் ரக்ஷ ரக்ஷாசுர சீக்ஷ ராஜீவ தளாயதாக்ஷ அக்ஷீண கிருபா கடாக்ஷ ஆசிரித பக்ஷ சம்ரக்ஷ. தாவக ரூபம் உதாரம் தாரய சாந்த சம்சாரம் தரிசய மானுஷாக்காரம் தேவபாலக சரீரம்னா. ஆகினால் இந்த மனித உருவை எடுத்துக்கொள்ளு, இந்த தெய்வீகமான ரூபத்தை மாற்றிக்கோ. உபசம்ஹர விஸ்வாத்பன்னு ஏதத் ரூபம் அலௌகிகம் என்று பாகவத ஸ்லோகத்தை ஒட்டி இப்படி ஒரு தரங்கம் பாடுறாருங்க. இந்த பிள்ளை வளர்கின்றான். குழந்தை பருவத்திலே மேன்மேலும் வளர்கின்ற பொழுது நிறைய குறும்புகள்லாம் செய்யறான். அவனை பத்தி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் அவ்வப்பொழுது அவனை புகார்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பார்க்கிறோம் பாகவத வரலாறு. அப்படி புகார் பண்ற பொழுது ஒரு கோபி எங்கிருந்து என்ன சொன்னா, எங்கிருந்து யசோதையை பார்த்து, யசோதை வீட்டுல வளர்றான் அவன்.
தேவகியினுடைய மைந்தனாக பிறந்து அதே இரவிலே நந்தகோகுலத்திலே நந்தகோகுலுடைய பத்னியான யசோதைக்கு அருகாமையிலே தன்னை கொண்டு விடச் சொல்லி அங்கு போய் அடுத்த நாள் பொழுது விழுந்து பார்த்தது எல்லாரும் யசோதை தனக்கு பிறந்தது கிருஷ்ணன், ஆண் குழந்தை தனக்கு பிறந்தவன் என்று நம்ப முடியாம எல்லாரையும் மயக்கி கிருஷ்ணன் இங்க யசோதை மைந்தனா வளர்ந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கின்ற பொழுது யசோதைகிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் அப்பப்போ புகார் பண்றான். அங்க புகார் பண்ற பொழுது என்ன சொல்றான்னா, உன் பிள்ளை எனக்கு ரொம்ப குறும்பெல்லாம் பண்றான், நான் பாலெல்லாம் கறந்து வச்சிருந்தேன், அடுப்புல வச்சிருந்த பால் காய்ச்சுவதற்காக வைத்திருந்த நேரத்தில் பக்கத்து வீட்டுல போய் கொஞ்ச நாள் பேசுறதுக்காக போனேன், அந்த நேரத்தில் உன் பிள்ளை இந்த பாலை எல்லாம் குடிச்சிட்டு போனாங்கிற. பெரிய ஆழ்வாருங்கிற ஆழ்வார் இந்த விஷயத்தை ஒரு பாசுரமா சொல்றார். அந்த பாசுரத்தில் இருக்கிற தமிழ் பாசுரத்தில் இருக்கிற விஷயத்தை அப்படியே வடமொழியில சம்ஸ்கிருதத்தில் இந்த தரங்கமாக படைக்கின்றார் நாராயண தீர்த்தரிங்க. பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டிச் சென்று இறை பொழுது அங்கே பேசி நின்றேன். சளக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். ஆலைக்கு அரும்பின் மொழியனைய அசோதை நங்காய் நீ உன் மகனை கூவாய். ஆலைக்கரும்பின் மொழியனைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். யசோதையை பார்த்து உன் மகனை நீ கூப்பிட வேண்டும், நீ கூப்பிடுன்னு சொன்ன அதே விஷயத்தை அப்படியே இங்க கலைய யசோதே தவபாலம் கலைய யசோதே தவபாலம் கலபாலக கேலனம் லோலம் கிருஷ்ணம் கலைய யசோதே தவபாலம் கலபாலக கேலன லோலம் கிருஷ்ணம் கலைய யசோதே தவபாலம். கலைய யசோதே தவபாலம். உன்னுடைய பிள்ளையை கூப்பிடுமாம். அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு வீடு பாய்க்கலாம் போறான், எல்லா வீட்டிலும் இருக்கிற வெண்ணையெல்லாம் திருடுறான். அபகிருத்த பகுத்தர நவநீதம் அபகிருத்த பகுத்தர நவநீதம் அனுபம லீலா நடன கிருத்தம் கபடமானுஷ பாலக சரித்தம் கலித கந்துக்க கேலன நிரதம் கிருஷ்ணம் கலைய யசோதே தவபாலம். அபகிருத்த பகுதர நவநீதம் அனுபம லீலா நடன கிருத்தம். இங்கிருந்து விசேஷமாக நவநீத நாட்டியம்ங்கிறாருங்க. ஒரு வெண்ணைக்காடு கூத்தன், வெண்ணைக்காக நாட்டியமெல்லாம் ஆடுவாங்க. ஒரு நாட்டியம் ஆடி காண்பிக்கிறது, வெண்ணையை திருடுறது. கபட்ட மானுஷ பாலக சரித்தம், கபட்டமாக மனித வேஷத்தை எடுத்து அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே அந்த கிருஷ்ணன் இருக்கானே. கலித கந்துக்க கேலன நிரத்தம் கிருஷ்ணம் கலைய யசோதே தவபாலம். உன்னுடைய பிள்ளையான அந்த கிருஷ்ணனை நீ கூப்பிடணும். அவன் பண்ற விஷமம் தாங்கல, அவன் பண்ற குறும்பு தாங்கல என்று யசோதையிடம் ஆட்சி முறையிடுன்ற வகையில இந்த தரங்கத்தில் இது மாதிரி பல சரணங்கள் போடுறான். நவநீத சோர பாலக சரித்தம் நந்தாதிவ்ரஜ புண்ணிய தருபலிதம். நவநீத சோர பாலக சரித்தம் நந்தாதி व्रज पुण्य तरुपलितम् ध्रुवपद फलम् एतद् अधिललितम् भुवि नारायण तीर्थ यतिबणितम् कलय
யசோதே தவ பாலம். நவநீத சோர பாலகச்சரித்தம். நவநீதம் வெண்ணெய் நவநீத சோரன வெண்ணையை திருகின்றதான இந்த பாலன் இருக்கான இந்த பிள்ளையினுடைய சரித்தம் எப்படி இருக்கிறான்? நந்தாதி விரஜ புண்ணிய தரு பலித்தம். நந்தர்கள் நந்தகோபுரத்திலே இருக்கக்கூடியதான இந்த நந்த விரஜத்திலே இருக்கின்றார்களே, அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக, புண்ணியத்தின் மரமாக, அந்த மரத்தினுடைய பலமாக விரஜ புண்ணிய தரு பலிதம் இத்தனை வார்த்தையை போடுறார். தருன்னா மரம். அந்த மரத்துல பழமாக பழுத்தது போலே வந்து பிறந்தவன் இந்த பிள்ளை. துருவபத பலமேத அதிலலித்தம் புவி நாராயண தீர்த்த எதிவனித்தம் என்று இந்த நாராயண தீர்த்தர் முத்திரையை வைத்து கலையே யசோதே தவ பாலம் என்று உன்னுடைய பிள்ளையை கூப்பிடுமா. அவன் பண்ற காரியம் தாங்க முடியல, அவன் பண்ற குறும்பு தாங்க முடியல, அவன் ரொம்பவும் படுத்துறான்.